ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு மவுண்ட் ஆஃப் த கிரைஸ்ட். இன்றைக்கி சண்டே எல்லாருமே சர்ச் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு பிளஸடான டே. இந்த டே முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஸ்டோரி கூட ஷேர் பண்ண நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு ஃபேமிலி இருந்தது. ஒரு அப்பா, ஒரு மகன், ஒரு அம்மா. ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலி. டெய்லி அவங்க ரொட்டீன் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவங்க அப்பா வேலை முடிஞ்சு ஈவினிங் வந்து டிவி ஆன் பண்ணுறப்ப இந்த உலகத்தில் வந்து ஒரு மர்மமான நோய் பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ வரைக்கும் அந்த நோய் அவருங்க வாழ்ந்துட்டு இருக்க அந்த நாட்டுக்குள்ளே வரல. பட் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் ஆகுது. அந்த நோய் உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. ஏர்போர்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த நோயோட தீவிரம் அதிகரிக்குது. கொஞ்ச நாளில் அந்த ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருந்த அந்த கண்ட்ரிக்கும் வந்துருச்சு. அவங்க வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஊருக்கும் வந்துருச்சு. அந்த நோய்க்கான வேக்சின் இன்னும் கண்டுபிடிக்கல. பட் அந்த வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குது. இந்த நாட்டு சிட்டிசன்ஸ், உலகத்தில் இருக்க எல்லா மனுஷங்களும் உங்களோட லோக்கல் ஹாஸ்பிட்டலில் போய் பிளட்டை கொடுங்க. ஒரு ரேரான பிளட் குரூப் மூலியமாக வேக்சின் கண்டுபிடிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே போகிறாங்க. அந்த ஃபேமிலியும் அவங்களோட லோக்கல் ஹாஸ்பிட்டலில் போய் பிளட் கொடுக்குறாங்க. எல்லா நாளுமே ரொம்ப சோகமாக இருந்த அந்த டாக்டர்ஸோட ஃபேஸில் ஒரு சந்தோஷம் தெரியுது. ஒரு நர்ஸ் வேகமாக வந்து டாம் ஒரு நிமிஷம் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அந்த டாம் வேறு யாருமே இல்லை, அந்த ஃபேமிலியோட சின்ன குழந்தை தான். அவனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். ஸோ அந்த பையன் போகிறான். அப்புறம் ஒரு பெரிய டாக்டர் வந்து அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி உங்கள் பையனோட பிளட் குரூப் தான் வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளட்டு. ஸோ வந்து உங்கள் பையனோட பிளட்டை வந்து நீங்கள் டொனேட் பண்ணணும். அவன் மைனர், ஸோ நீங்கள் கன்சென்ட் ஃபார்மில் சைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா கிட்ட அந்த கன்சென்ட் ஃபார்ம் கொடுக்குறாங்க. அவங்க அப்பா அந்த கன்சென்ட் ஃபார்மை ரீட் பண்ணிவிட்டு, இதில் எத்தனை லிட்டர் வேணும்னு எழுதலையே டாக்டர்னோடையும் எங்களுக்கு முழுமையாக கூட தேவைப்படலான்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவில் அதை ஏற்றுக்க முடியலை. ஸோ கொஞ்ச நேரம் அந்த பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அந்த பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து அவன் கையை பிடிச்சிட்டு, அந்த பையன் ரொம்ப பயந்த நிலைமையில இருக்கான். அப்போ அவங்க அப்பா சொல்ல, நீ பயப்படாதப்பா, அப்பா இருக்கேன், அப்பா உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலகத்துக்காக அவங்களோட சின்ன பையனை தியாகம் பண்ணுறாங்க. கொஞ்ச நாளில் வேக்சின் கண்டுபிடிச்சி மக்கள்லாம் நல்லாயிட்டாங்க. அந்த பையனை கனப்படுத்துகிற விதமாக ஒரு செரிமனி நடக்குது. அந்த செரிமனிக்கு வந்த சில பேர் தூங்கிட்டு இருக்காங்க, சில பேர் ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க, சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அதை பார்த்து அந்த பையனோட அப்பா ரொம்ப கோவப்படுறாரு. என் பையனை உங்களை காப்பாற்றுறதுக்காக கொடுத்தேன், நான் அவனோட செரிமனிக்கு ரொம்ப அலட்சியமாக இருக்கீங்களான்னு. அதே மாதிரி தான் பிதா அப்பா கூட கேட்குறாரு, எந்த பாவமும் செய்யாத என்னோட ஒரே குமாரனை உன் பாவத்துக்காக கொடுத்தேன், ஆனால் நீ வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்து சர்வீஸ் அட்டென்ட் பண்ணாமல் ஃபோன் பார்த்துட்டு காசிப் பண்ணிட்டு இருக்கியான்னு. இதுக்கான ஆன்சரை பண்ண முடியுமா? முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.